ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வாங்கின கிரைண்டருடைய ரிவ்யூ தான் பார்த்துட்ருக்குறோம். போன முறை மாவு அரைச்சி காட்டினேங்க. இது விடியம் கிரைண்டருங்க. இதுலேருந்து எப்படி சப்பாத்தி மாவு அரைக்கிறது சொல்லிவிட்டு இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது நான் கிரைண்டர் கழுவி வச்சுட்டு அந்த கல் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அதில் எண்ணெய் தடவிக்கலாம். அந்த கிரைண்டரில் சுற்றி எண்ணெய் தடவிட்டு சப்பாத்தி மாவு பிணைஞ்சி பார்க்கலாம் எப்படி ஈஸியாக இருக்குதா. கை வலிக்காமல் பிசையணுன்றதுக்காகவே இதை வாங்கினேங்க நான். இப்போ ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே இந்த மாவு பிசைகிற இது ஸ்டிக்கு மாதிரி இருக்குதுங்களா, அதை வச்சிடலாம். இதை வச்சுட்டு இந்த போல்டு போட்டு டைட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இன்னொரு கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு மாவு வச்சு இப்போ சப்பாத்தி மாவு பிணைஞ்சி காட்டுறேன். ஒரு கப் சேர்த்துட்டு இன்னொரு கப் சேர்த்துடலாங்க. இதுக்கு மெஷர்மெண்ட்டெல்லாம் இல்லை, எவ்வளோ மாவு சேர்த்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லலை. அதனால் தோராயமாக ஒரு 2 கப் மாவு சேர்த்து கொஞ்சமாக சால்ட் உப்பு போட்டு அந்த மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டுத்தையும் உப்பையும் மாவையும் ஒன்றா கலந்துட்டோம். இப்போ எடுத்து வச்ச சுடுதண்ணி கொஞ்சம் வெதுப்பாக இருக்கு இல்லைங்களா, அந்த சுடுதண்ணி போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கிரைண்டர் ஓட வச்சிடலாங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே ஓடும்போது இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகுதுங்க. கொஞ்சம் கையில் தள்ளி அப்பப்போ விட்டோம்னா அந்த மாவு நல்லா அந்த ஷேப்பாக வந்துடும் போல் இருக்குது. இந்தமாதிரி கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி தேய்க்கிற அளவு கொஞ்சம் சாஃப்டாக நல்லா இருக்கணும். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ கை இடையில வச்சோம்னா இந்த மாதிரி மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருதுங்க. இப்போ நல்லா தண்ணி தெளித்து போதுமான்னு பார்த்துக்கலாங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு 3-4 நிமிஷம் தான்ப்பா நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பிணைஞ்சிடுதுங்க. இது இன்னும் கொஞ்சம் ஒரு சுற்று விட்டுட்டு மாவு எடுத்து வச்சிடலாங்க. சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. கை வலிக்காமலே சப்பாத்தி பிசைறது ஈஸியாக இருக்குதுங்க. 2 கப்பு மாவுக்கு நல்ல ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சப்பாத்தி மாவு பிணைஞ்சிருக்குதுங்க. கொஞ்சமும் ஒட்டவே இல்லை நம்மளுக்கு. இந்த கிரைண்டரில் கூட ஈஸியாக இருக்குதுங்க. நான் முதல்ல இதெல்லாம் கேட்டு தான் இந்த கிரைண்டரையே வாங்கினேங்க. சப்பாத்தி மாவு பிணையணும், இந்த தேங்காய் திருகி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி மாவு நல்லா பிணைஞ்சி கொடுத்துருக்குது. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அடுத்து தேங்காய் எப்படி திருவுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இருங்க. இது இந்த மாதிரி இருக்குதுங்களா தேங்காய் திருகிறது. அதை அது உள்ளார உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி பாதியாக தேங்காய் உடச்ச தேங்காய் வச்சு திருகணும். ஆன் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக சுற்றுதுங்களா, அதுலேயே இந்த தேங்காய் திருகி கிரைண்டருள்ளே விழுந்துடுது. கொஞ்சம் புதுசில் கொஞ்சம் அப்படி தான் ஸ்டக் ஆகுதுங்க. நம்ம கொஞ்சம் பழகிட்டோம், ஜாக்கிரதையாக கை வச்சு நம்ம திருகிக்கலாம். எனக்கு இப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் நடுக்கமாக தான் இருந்தது, பிறகு போக போக சரியாயிடுச்சுங்க. அந்தளவுக்கு ஸ்பீடாலாம் ஓடாதுங்க. இதெல்லாம் வச்சிட்டோம்னா நார்மலாக தான் ஓடும். இருந்தாலும் கை கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு திருவிடுச்சிங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் சைடு மாற்றி எந்த பக்கம் திருகாதுதோ அந்த பக்கம் பிடிச்சி அழுத்தினோம்னா திருகிடுங்க. சும்மா லேசாக வச்சோம்னாலே திருகி எடுக்குதுங்க. இப்போ 2 தேங்காய் உடச்சி வச்சுருந்தேன், அது 2த்தையுமே திருகி எடுத்துக்கலான்ட்டு. பொரியலுக்கு சட்னிக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி திருகி எடுத்துகிட்ட பிறகு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. சில நேரம் நம்ம அந்த தேங்காய் பில்லையாக போட்டோம்னா சட்னியில் அரைப்படாதுங்களா, அதனால் இந்த மாதிரி திருவின தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குதுங்க. நம்ம திடீர்னு கை வச்சிட்டோம்னா கையில் எதனா அந்த பல் பட்டு கிழிஞ்சிருமோன்ட்டு ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இடையில அடைச்சிக்கும் அந்த தேங்காய் திருகல். அதை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு மறுபடியும் நம்ம தேங்காய் வச்சு திருகிட வேண்டியதுதான். ஆல்மோஸ்ட் ஒரு 2 தேங்காயும் திருவிட்டேங்க. திருவிட்டு அதை ஒரு பாக்ஸில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஃப்ரீசரில் கூட வச்சிடணும் இதை. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சிங்களா. இப்போ இதை எடுத்துக்கலாம். இது ஆல் இன் ஒன்னாக இருக்குதுங்க. 3 சப்பாத்தி பிசைறது,
மாவு அரைக்குது, தேங்காய் திருவி கொடுக்குது. இந்த 3த்துக்குமே ஒரே கிரைண்டர் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இருக்குது. 3 காரியமும் முடிஞ்சது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை வேறு ஒரு